வெல்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேங்க. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. வீடு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். எப்போவுமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சரி க்ளீன் பண்ணையில் பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கையில் ஸ்க்ரீன் எல்லாமே துவைச்சி போட்டுட்டு தான் வீடே டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அன்னைக்குன்னு பார்த்தா முன்னாடி நாளே எங்கள் நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா இரேசர் முழுங்கிடுச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். நான் வாயில் வச்சுட்டு விளையாண்டுட்ருப்பேன். எப்பவுமே நான் எப்படியே கோளாராக வாங்கிடுவேன், பிடுங்கிருன்னு வச்சுக்கோங்களேன். விரல் விட்டாத எடுத்துருவேன். மாமா மிரட்டினாங்க. அந்த அன்றைக்கி மாமா வேறு இருந்தாங்க, மிரட்டினாங்க. சாட்டி எடுத்துகிட்டு மிரட்டங்காட்டி அது பயந்துக்கிட்டு முழுங்கிருச்சு. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டே ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் அது முழுகுனது. அது வெளியே வந்துருமா எப்படி என்னங்கிறதும் தெரியல. ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமோ என்னமோன்னு ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சரி அது வாமிட் பண்ணிட்டார். சரி இது இரேசர் சாப்பிட்டதுனால தான் வாமிட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு நானும் வீடு க்ளீன் பண்ணிட்டு 2-3 டைம் வீடு தொடச்சி விட்டேன் வாமிட் பண்ணங்காட்டி. சரி வீட்டுக்குள்ளேயே இருக்குது, வேறு வழி இல்லை, வீடு க்ளீன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. டியூஷன் கிளம்பலான்னு கிளம்புனா குளிச்சு, அதாவது வாமிட் பண்ணிகிட்டே இருங்காட்டி ஸ்மெல் அடிக்கங்காட்டி குளிச்சும் விட்டாச்சு. சரி குளிச்சு விட்டாவே அவர் குறும்பு பண்ணுவாருங்க. அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு ஓடிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்குந்த. நான் அருவாமனை பார்த்திங்கன்னா சாய்ச்சி தான் வச்சுருப்பேன். எப்படி எங்கே போய் எப்படி விழுந்தான், எது மேலே விழுந்தான்னு தெரியல, அருவாமனையா எதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஏதோ காலில் ஏதோ அடிபட்டுருச்சாட்டிருக்கு. ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏதோ ஒரு மாதிரியாகவே நின்றுட்டு இருந்தது. போய் பார்த்தா அதுலேயும் பார்த்திங்கன்னா காயமாகி வீடு ஃபுல்லாக ப்ளட்டு. அந்த அன்னைக்கு டென்ஷன், வீடு தொடச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சரி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாவமாக தான் இருந்தது. அவரே அப்புறம் அதாவது எச்சில் நக்கி க்ளீன் பண்ணிடுச்சு. நான் டியூஷன் விட்டு வரையில் நார்மலாக தான் இருந்தாப்புல. சரி இது சுண்டக்காய் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. நான் சுண்டக்காய் குழம்பு மிளகரைச்சி வைப்பேன், சட்னி அரைப்பேன். இது பருப்புக்குள்ள பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம்குள்ளேயும் போடுவேன். அந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கச்சல் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது 2 தட்டு தட்டி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் இடிகள்லேயே 2 தட்டு தட்டி அதை அந்த விதையெல்லாம் தண்ணியில் அலாசிட்டு அதை அப்படியே போட்டு வெங்காயம், மிளகாய், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி கடைஞ்சாச்சு. அவ்வளோதான். தக்காளி மட்டும் 1 போட்டாச்சு. அப்புறம் சாம்பார் தூள் ப்ளஸ் மஞ்சத்தூள் போட்டு கடைஞ்சி எடுத்தாச்சு. ரசம் ப்ளஸ் வாழைக்காய் பொரியல் அந்த அன்றைக்கி அதை செஞ்சுட்டு சரி அடுத்த நாள் இது கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு தான். மலைக்கு போயிட்டு வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நேரமே கிளம்பிடலான்னு மலைக்கு போயிட்டு ரேஷன் கடை போகாது. அது போயிட்டு சர்க்கரை சுத்தமாகவே தீந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே போகலான்னா போகவே முடியல. 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அரைக்கிற பக்கம் தான் போய் வாங்கிட்டு வருவேன்னா. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வர வழி தான் அம்மா வீடு. சரி எல்லாமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் 10-11 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் இப்போவே ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இன்னொன்று 1 மாதம் போனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி மலைக்கு போனால் அங்கே அதை விட கூட்டம். நான் மலைக்கு போகையில் 7:15 இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7:15 போனால் அங்கே கூட்டம். அங்கேருந்து வரையிலேயே 9 மணி ஆயிடுச்சு வீடு வரையில். வந்தோடனையும் சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு. இல்லைன்னா அப்படியே கிளம்பியிருப்பேன். வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வாங்கிட்டு வர போயாச்சு. சர்க்கரை கொல்லம்பளையம்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியல. கொல்லம்பாளையத்தில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் 6-7 வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆற்ற பக்கம் ஆலை இருக்குது. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2மே ஆலை இருக்கும். வடபழனி ஃபுல்லாகவே ஆலை இருந்துச்சு. இப்போல்லாம் நிறைய க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. வடபழனியில் எங்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் கொல்லமலஸ் எங்கள் மாமாவோட, அதாவது எங்கள் சித்தி அங்கே கொடுத்துருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தெரியும். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு இருக்கிறதுனால அங்கே நல்லா இருக்குது சர்க்கரை. வெல்லமும் அங்கே தான் வாங்கிட்டு வரும். இந்த தடவை வெல்லம் வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். சரி ஓகே சர்க்கரை மட்டும் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில் தான் நான் ரெகுலராக அங்கே போனால் அந்த போண்டா வாங்காத வரமாட்டேன். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் அந்த கடையில் போண்டா வாங்கி சாப்பிட்ருக்கோம். சிறுசாக இருக்கிறதுலேருந்து அந்த கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த கடையில் ரொம்ப வயசாகிடுச்சு. இன்னும் அதே வேலை தான், அதே போண்டா போட்டு டீ போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னையும் இதுக்காகவே அந்த வேறு ரூட்டில் போயிருந்தால் என்ன பக்கம், அந்த ரூட்டில் போகாமல் போண்டா வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அதில் போய் மெதுவடையும் வடையும் வாங்கிட்டு வந்தேன். மெதுவடை பார்த்தீங்கன்னா அம்மாயி இருக்காங்க. ஸோ அம்மாயினால் வடையெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக மெதுவடை வாங்கிட்டு வந்தோடனே அம்மாவை டீயை போட சொல்லி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை டீயை போட சொல்லிவிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டு, சரி அம்மா வேறு
தேங்காயெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே மட்டை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை வாங்கி தந்தாங்க. புதினா தலை இருந்தது. சரி பொரிச்சிட்டு வரலாம், சட்னி இதை அரைக்கலாம், நான் புதினா சாப்பாடு செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதினா தான் பொரிச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நெல் வச்சு இப்போ 2 days தான் ஆச்சு, அறுத்துட்டாங்க. இது என்ன நெல்லுனா ஏதோ இந்த நெல்லோட பேர் வந்து சாவித்திரி சாவித்திரி நெல்லுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அம்மா கூட்டம். கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரா 2.25 ஏக்கராவாட்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்கிறதா விவசாயம்னு நினைக்கிறேன். நாம் எப்போ வைக்கிறத வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. 5060 அப்படிங்கிறது நம்ம முட்டி அளவுக்கு தான் ஹைட் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆளே உள்ளே போனால் ஆள் உள்ளே நிற்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டு. ஆனால் ஈல்டு வந்து அதிகமாக தான் வந்திருக்க மாட்டிருக்கு. ஆனால் வேஸ்டேஜ் வந்து ஏகப்பட்ட வேஸ்ட்டுங்க. கொத்து கொத்தாக விழுந்துருச்சு. அது கொத்து கொத்தாக விழுந்ததை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அடித்து க்ளீன் பண்ணினதே இவ்வளோ நெல்லாக இருக்குது. காட்டுக்குள்ளே கிடக்கிறதையெல்லாம் கூட்டினோம்னா எவ்வளோதான் ஆகும்னு தெரியல. இது கொத்து கொத்தாக விழுந்ததை மட்டும் எடுத்ததை மட்டும் இவ்வளோ நெல் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்ததை மட்டும் நெல் இவ்வளவாயிருக்குது. இன்னும் வந்து ஒரு சாக்கில் வச்சுருக்காங்க, 2 சாக்கு என்னமோ. இது வந்து உள்ளே கிடக்கிறதெல்லாம் கூட்டினா எவ்வளோதான் நெல். மனசே வந்து அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அத்தனை நெல் வேஸ்ட்டான மாதிரி இருக்குது, கூட்டி எடுத்து ஒரு பொதிக்கு மேலாக மாட்டிருக்குது அப்படின்னாங்க. சரி நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஈல்டு வந்து அதிகமாக தான் வந்திருக்குது. இந்த நெல் பார்த்திங்கன்னா என்னென்னா குண்டு குண்டாக அரிசி சாப்பாட்டுக்கு ஆகாது அப்படின்னாங்க. 5060 வச்சா சாப்பாட்டுக்காவது 2 வருஷத்துக்கு கம்முன்னு போயிருக்கு, ஏமா அடுத்தவங்க செய்கிறாங்கன்னு செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு. ஆனால் என்ன மிச்சம் அப்படின்னா வந்து வக்கி மிச்சங்க. அது வந்து வக்கிப்புல் அப்படிங்கிறது ஒரு 70 ரோல் ஆகுமாம்மா ஒரு ஏக்கராவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 70னா 120 130 ரோலாட்ட கிட்டத்தட்ட அதை விட இன்னொரு 1 மடங்குக்கு அரை மடங்குக்கு பக்கமாக வந்து அதிகமான மாதிரி இருந்தது. வக்கிப்புல் மிச்சம் அதை விட இது கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது, மாட்டு கம்முன்னு போயிடும் அப்படின்னாங்க. சரி எப்பவுமே வந்து விவசாயம் கூட்டம் வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மிச்சமாகும், இந்த வக்கிப்புல்ல மிச்சமாகும், அவ்வளோதான். வேறு எதுவும் மிச்சமாக போகிறது கிடையாது. காசு வந்து கையில் பார்க்க போகிறது கிடையாது. நட்டமேனா ஆயிருக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்தா. சரி நல்லா தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. அப்படியே வர்ற வழியிலேயே ரேஷன் கடைக்கும் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும். அதுவும் பெண்டிங்காகவே இருந்தது. இந்த மந்த்தே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரிசி இதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்னென்னா வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லைங்க, மேலே எடுத்துகிட்டு வர்றதான் பெரும்பாடாக இருக்கும். நான் இட்லிக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் போடுற மாதிரி இருக்கும். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். சாரி ஈவினிங் வந்து டியூஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கையில் சரி சர்க்கரையாவது வந்து மாற்றி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை தான் மாற்றி வச்சுட்டுருக்கிறேன். கிட்ட 10 கிலோ வாங்கிட்டு வந்தால் எனக்கு வந்து 4-5 மாதத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இது இருக்குல்ல, இது போட்ட ஒரு 7-8 கிலோ பிடிக்கும். அப்புறம் அது போக 2 கிலோ பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த சர்க்கரை யூஸ் பண்ணி பழகிட்டு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டீயை குடித்தாவே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலிங்க. நம்மளுக்கு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நாம் எது யூஸ் பண்ணுறோமோ அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே, கோந்தாலை வந்து ஆட்டினா எப்படி இருக்கும், கச்சல் அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கோந்தாலை ஆட்டினா எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது சர்க்கரை வாங்கிட்டு வந்த சர்க்கரை. சரி ஓகே எப்படி இருந்தாலும் நீ 1 வீக் வந்து காலம் தள்ளித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தீர்ற வரையிலும் அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி கிளம்பியில் இது வந்து சந்தன கட்டை வந்து உரைச்சி தான் வைப்பேன். எங்கள் வீட்டில் வந்து சந்தனம் எங்கே போகணும் எல்லாருமே, பசங்களும் சரி நானும் மாமா வந்து அது ரெகுலர் ஆயிடுச்சு சந்தனம் வச்சு பழகினது. உரைச்சி தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா மனமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. எங்கே வாங்கிட்டு வருவாங்கன்னா கதற்கடையில் வாங்கிட்டு வருவாங்க, ஒரிஜினல் சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டியாக தான் இருக்குது, அது ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த வேண்டியது. முடிஞ்ச வரையிலும் ஒரிஜினல் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்குவோங்க. அது சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரேட் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி வாங்கிட்டு வந்தோடனே இந்த சர்க்கரை போட்டு டீ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டீயை போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டியூஷனுக்கு டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். இது குடிச்சிட்ருக்கையில் அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து கூப்பர் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னதில்ல, அதாவது கீழே விழுந்து பிளட்டெல்லாம் வீடு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க அருவாமனையில் பட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளட்டு வரங்காட்டி எனக்கே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அது கிட்ட வந்ததுனாவே. அந்த மாதிரி இருந்தது. சரி அந்த அன்னைக்கும் எல்லாமே குளிச்சு விட்டுட்டு சரி கிளம்பிட்டு இருந்தேன்.
அந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் மறந்துட்டு போயிருந்தேன்னா அந்த ஹெட்ஃபோன் வேலை முடிஞ்சிருக்கு. கடிச்சு துப்பியிருப்பார். அவனாக வந்து எனக்கு வந்து சிம்பாலிக்காக காமிச்சிட்டாருங்க, ஹெட்ஃபோன் இருக்குது எடுத்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அது கடிச்சிருவாருங்க. அந்த பட்ஸு மெயினாக கடிச்சு துப்பிடுவார். அதுக்காகவே எடுத்து வச்சுட்டேன்.